வணக்கம். உலக பாலியல் மாநாடு செப்டம்பர் 16th, ஜூன் 16th, 17th, 18th, 19th பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியாவில் நடந்தது. AOFS, World Association of Sexual Health, as well as Asia Oceania Federation of Sexology combined அங்கே நடந்தது மாநாடு. அதில் முக்கியமான 3 விஷயங்கள்: செக்ஷுவல் ஹெல்த், செக்ஷுவல் ரைட்ஸ் அண்ட் செக்ஷுவல் ஜஸ்டிஸ். இந்த விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். நிபுணர்கள் எல்லாரும் செக்ஷுவல் ஹெல்த் ரீசன்ட் அட்வான்சஸ் என்னென்ன, செக்ஷுவல் ஹெல்த் என்னென்ன புதிய மாற்றங்கள் வந்திருக்கு, கருவிகள் வந்திருக்கு, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாம் செக்ஷுவல் ஹெல்த். செக்ஷுவல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏராளமான புதிய விஷயங்கள், அதை பற்றி பேசுறதுக்கு தான் AOFS பிரசிடென்ட் காத்துக்கிட்டு இருக்காரு. செக்ஷுவல் ஜஸ்டிஸ் என்பது ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்றைக்கும் விட இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கல்கட்டா சட்டக்கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண் கல்லூரியில 1ஆம் ஆண்டு மாணவி கல்லூரியிலேயே பாலியல் வன்புணர்வு மல்டிபிள் பர்சன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. போன வருடம் கல்கட்டால அதே மாதிரி ஒரு பெண் மருத்துவர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. இப்படி ஏராளமான நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. இந்தியா முழுவதும் நடந்துகிட்டே இருக்கு நிறைய. அப்ப இந்த நிகழ்வுகளை நாம ஏற்கனவே ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஒரு வருடத்திற்கு 4,58,145 பெண்கள் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. அந்த டேட்டா அப்படியே இருக்கு. இதற்கான தீர்வு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை முன்னெடுக்கிறதுக்கு ஏசியா ஓஷியானியா ஃபெடரேஷன் ஆஃப் செக்ஸாலஜி சில முக்கியமான முடிவுகளை நம்ம எடுத்திருக்கோம். செக்ஷுவல் ஹெல்த் அப்படின்றது பாலியல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, ஒரு ஹெல்த்தை முன்ன கொண்டு போறது மட்டுமல்ல, ஒரு நோய் இல்லாத தன்மை மட்டுமல்ல, ஆரோக்கியம், அதோட தாம்பத்தியம் என்பது மரியாதையோட, ரெஸ்பெக்ட்ஃபுல், சேஃப்டி, பாதுகாப்போட, டிஸ்கிரிமினேஷன் இல்லாம, பாகுபாடு இல்லாமல், அதே மாதிரி வன்முறையில் இல்லாமல், வயலன்ஸ் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கணும். அதை தவிர மற்ற விஷயங்களையும் நாம இளம் தலையினருக்கு கொண்டு போகணும். போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு கலாச்சாரத்தை நம்ம கொண்டு வரணும். அது சம்பந்தமான விழிப்புணர்வு, இதற்கு செக்ஸ் எஜுகேஷன், பாலியல் கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ புதிதாக வந்த பிரச்சனை என்னன்னா, ஆன்லைன் செக்ஷுவல் அபியூஸ் புதிய ஒரு பிரச்சனையாக வந்திருக்கு. 2023 70 கோடி மக்கள் இந்தியால இன்டர்நெட் பயன்படுத்துறாங்க. அதுல 1/3 பகுதியினர் குழந்தைகள். சைபர் பிரச்சனைகளால பாதிக்கப்படுறாங்க. சைல்டு போனோகிராஃபி, ஆபாச படங்கள் குழந்தைகளுக்கு, சைபர் ஹராஸ்மெண்ட், ஆன்லைன் மூலமா ஹராஸ் பண்றது, அதே மாதிரி ஏராளமான சைபர் குற்றங்கள் வருது. போனோகிராஃபி இன்டியூஸ்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்மை குறைவும் அதிகரிக்குது. இதை தடுப்பதற்கு நாங்க சில பிளான் வச்சிருக்கோம். ஒன்று அவுட்ரீச், வல்னரபிள் குரூப்பை ரீச் பண்ணி பண்றது. கல்லூரிகள், பள்ளிகள்ல ஒரு பெரிய அளவுக்கு இந்த விஷயங்களை கொண்டு போறது, அவுட்ரீச். 2வது பியர் எஜுகேஷன். 3வது மீடியா பேஸ்டு எஜுகேஷன். அது நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய துணையோட இன்னும் நிறைய பண்ண முடியும். 4வது டெலிபோன் ஹாட்லைன்ஸ், அதுவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறது மூலமாக தான் இந்த பிரச்சனைகளை பெருமளவுக்கு நாம குறைக்க முடியும். அதை ஒட்டி இந்த நிகழ்ச்சியை
நாம் நடத்துகிறோம். ஏஓஎஃப்எஸ் பிரசிடென்ட் ஃபாக்ஸ் அவர்கள் இப்போ நமக்கு உரையாற்றுவாங்க. அவரை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் டாக்டர் ஜெயராணி அவங்க பண்ணுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். So I'm happy and honored to welcome Dr. Christopher Fox, who is the president of the Asia Oceanic Federation of Sexology. Sir is he has held many positions as an executive officer in World Association for Sexual Health and treasurer in the Asia Oceanic Federation, and he has held a lot of leading positions in the leadership in the sexual health all around the world. And he is the Australian sexologist. He is trained psychosexologist from the European Federation of Sexology, and he is heading the department in Sydney. And he believes that healthy life includes a healthy sex, and he has done a lot of research in the psychological sexual aspects of sexology, and he is a senior lecturer in the sexual health in the Faculty of the Medicine, the Health at the University of Sydney, and he is a co-director and sexual reproductive health, and he is a pathway coordinator for the psychosexual therapy pathway, and he is a teacher for the postgraduates in the sexual and reproductive medicine in the health at the University of Sydney. He has over 30 years of experience in the sexual medicine, and we are very happy to have him as the president of Asia Oceanic Federation of Sexology, which is a big federation affiliated to World Association for Sexual Health. And this includes almost 180 countries in Asia, in China, all over the Asia and Australia. So we have all the Southeast Asian countries, India, China, Japan and Australia in this federation, and he heads this association. And we are very happy and honored to have you, Dr. Chris, to say your vision and our view in the Asia Oceanic Federation, and what is the role that we have in the federation to the press people here. Because now Dr. Kamraj told about three things. One is there is an increasing in the sexual violence in the Indian scenario. There have been almost 31,000 of reported rapes in 2022-23 from the National Bureau of Rape. It's in the bureau, it has been reported, and they say it's only 20% have been reported. So 80% is still not reported. So that is a very, very shameful thing for the country. And we really, as a sexual medicine people, we should take to the public, to the community, the importance of the reality of what we have to do to prevent this and to curb this. And so we have here to emphasize on the importance of sexual medicine and sexuality education in the setup in India. So we would like you to spare your words, and we will be really honored to have you here. Welcome, Dr. Christopher Fox. Over to you. Welcome everyone. Good morning. Good morning to everyone. And thank you for attending and making time for us. The Asia Oceanic Federation of Sexology is one of the confederations of the World Association for Sexual Health. And as Dr. Jayarani noted, we cover the whole of Asia, Australia, and also the Pacific. And so it's our work across our regional area that becomes really important. The focus of our work, of course, is sexual well-being and sexual health for all. And we achieve this through the recognition of sexual rights, sexual and reproductive health rights, as well as sexual justice. When we consider that 20% of rapes reported in 2022-2023 was around 31,000, 80% unreported. We're talking about a population of people where sexual violence is an ever-present thing, and the work that we can do through the Asia Oceanic Federation of Sexology, not India but across the region, is how do we support
local governments, state governments and national governments to address the issues around sexual violence and creating a world of sexual justice. It's also, comprehensive sexuality education and how we develop comprehensive sexuality education for people in different countries, because it's not one model fits all. And I think it's really important that we do consider how we work across the international and across international borders in different ways, tailoring our responses to each of the countries that we work with. One of the focal points that I'd like to bring is how AOFS can work more closely, particularly with Dr. Kemaraj and Dr. Jairani, and working in places like Chennai to increase sexual well-being, sexual and reproductive health well-being, increasing people's understanding of sexual justice, and increasing opportunities for comprehensive sexuality education. At the University of Sydney, part of our program focuses on how do we provide comprehensive sexuality education to various population groups. And I think it's using the resources that we have available through organisations like AOFS to lobby governments and to also work with communities. So we're using a top-down and a bottom-up approach at the same time. So I think the work that we're embarking on over the next 2 to 4 years is really important in addressing some of the inequalities that exist in various communities in our region. Thank you. Thank you. Thank you, Dr. Kemaraj. Yeah, thank you, Thank you. Chris, and thank you for your time, and thank you for joining us. It's a real immense pleasure, and it shows your leadership and passion to work as a president for the AOFS, and we are really honored to have you here. Thank you so much for your time. Thank you. ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமா இந்த நிகழ்வை ஏன் ஏற்படுத்திருக்கோம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதிகரித்து வருகிற பாலியல் வன்கொடுமைகள் மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிரான பலவிதமான வன்கொடுமைகள் இன்னைக்கு நம்ம நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு உலக அளவுல குளோபலா பாத்தீங்கன்னா every third woman suffers through violence all in the world. ஸோ உலக அளவுல 3 ஒரு பெண் ஏதாவது ஒரு வன்முறை, அது குறிப்பாக பாலியல் வன்கொடுமைங்கிறது வளர்ந்த நாடு, வளர்ற நாடு, எல்லா நாட்டிலும் இருக்கு. ஸோ இந்த நிலை மாறுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இந்த நிலை மாறுவதற்கு பல வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். அதுதான் முக்கியமா உங்களோட மீடியாவோட முக்கியமான பங்கே அதுலதான் இருக்கு. ஏன்னா நீங்க தான் இந்த அவேர்னஸை கொண்டு போறீங்க. ஆனா இது எதை நோக்கி போகணும்? நம்ம இதுல எப்ப பார்த்தாலும் நம்ம சொல்றது விஷயம் என்ன? பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சு, இதை கண்டிக்கிறோம், இதை தவிர்க்கிறோம், இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், இதை நம்ம கண்டிச்சு தான் இருக்கோம். ஆனா நம்ம இது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம செய்யறது இல்லை. அதனுடைய ஆரம்பம் தான் இன்னைக்கு இந்த ஃபெடரேஷனோட வைஸ் பிரசிடென்ட் முறையிலையும் வார்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த்தோட அட்வைசரி கவுன்சில் மெம்பரா எலெக்ட் ஆன எனக்கும் இந்த விதத்துல சில பொறுப்புகள் இருக்குன்றதை நாங்க உணர்றோம். ஸோ இந்த வகையில இந்த விஷயங்களை எப்படி சமுதாயத்துக்கு எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறதுக்கு பல விதமான வழிமுறைகளை வச்சிருக்கோம். அதுல முதல் சார் சொன்ன மாதிரி அவுட்ரீச் ப்ரோக்ராம் எல்லா காலேஜஸ், ஸ்கூல்ஸ், எஜுகேஷன்ஸ் பண்ணணும். இதுல முக்கியமான ஒன்று எப்பயுமே எஜுகேட் அ கேர்ள் ஆர் எஜுகேட் அ பாய். ஏன்னா இன்னைக்கு ரெண்டுமே இந்த வயலன்ஸ் நடக்கிறது 2 பேரும் எஜுகேஷன் இல்லாததுனாலதான். எது சரி எது தவறுன்றதுதான் இல்ல. நம்ம பெண் குழந்தைங்களை என்ன பண்ணுவோம்? பிறந்தோடனே பொன் குழந்தைன்னா நீ ஆணுக்கு பணிஞ்சுதான் இருக்கணும், சொல் பேச்சு தான் கேட்கணும், ஒபே பண்ணணும், எதையும் இப்படி பண்ணக்கூடாதுன்ற அவங்கள ஒரு 2வது நிலையில தான் அந்த பெண்களை வளர்க்குறோம். அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தன்னை பத்தியே தெரியறது இல்லை. தான் யாரு, தன்னுடைய இது வயதுனாலேயோ, தன்னுடைய அழகுனாலேயோ, தன்னுடைய படிப்புனாலேயோ வர்றதில்ல. எல்லாத்துக்கும் ஒரு பெண்ணுன்ற விஷயமே அவளுக்கு ஒரு தனித்தன்மையை கொடுக்குது, அதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு, அது அவளுக்குரிய ஒரு முக்கியத்துவம் இருக்குன்றதே நிறைய பெண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்கறது இல்லை, யார் நம்ம சமுதாயத்துல சொல்றது இல்லை. இந்த விஷயம்தான் இந்த பெண்ணை கண்டிப்பாக ஒரு சமுதாயத்துல ஒரு முக்கியமான பங்கை வகிப்பதற்கான வழிமுறையா இருக்கும். 2வது நம்ம ஆம்பளை பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தரோம்? பையனா இப்படிதான் இருக்கணும், பையனா இப்படி இருக்கணும். அந்த நிலை மாறி ஆணுக்கு தானும் ஒரு மனிதன், தானும் ஒரு பெண்ணை சக மனிதனா பார்க்கணும், அவர்களுக்கு தேவையான உரிமைகளை கொடுக்கணும், தனித்துவம் கொடுக்கணும்ன்ற விஷயங்களை நம்ம சொல்றதே இல்லை. சோ இந்த வகையில ஒரு ஆண் குழந்தைய ஒரு பையனே நம்ம அந்த சொல் பள்ளி வளர்க்கும் போதுதான் இருவரும் சமம், ஒரு ஜெண்டர் ஈக்விட்டி வந்தாதான் இந்த வயலன்ஸ் மாறும். இன்னைக்கு நம்மளோட உலக வேர்ல்டு விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணா, விமென்ஸ் டேல ஜெண்டர் ஈக்விட்டி தான் நம்மளோட முக்கியத்துவம் கருதும். ஏன்னா இந்த ஜெண்டர் ஈக்விட்டி வரதுக்கு 2050 ஆகும் சொல்றாங்க.
ஏன்னா அவ்வளோ உலக அளவுல, நம்ம நாட்டுல இல்ல. அப்ப நம்ம நாட்டுல எப்ப வரும்னு எனக்கு தெரியல. சோ இந்த நிலை மாறுவதற்கு தான் முக்கியமான ஒன்று எஜுகேஷன். ஒரு பெண்ணை நல்ல என்பவர் ஆக்குறது எஜுகேஷன். ஒரு ஆணை தன்னுடைய நிலை உணர்வதற்கு செய்வதற்கு எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ். இதுக்கு முக்கியமான ஒன்றுதான் சிஎஸ்சி காம்ப்ரிஹென்சிவ் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன். இதை பொறுத்துதான் நாங்க இது எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும். செக்ஷுவல் அந்த அந்த விஷயங்கள் இட்ஸ் நாட் செக்ஷுவாலிட்டி ஆர் செக்ஸ், இட் இஸ் சம்திங் இன் எஜுகேஷன். உலக சுகாதார நிலையம் WHO has created a proper age related அந்த கரிக்குலத்தை உருவாக்கி இருக்காங்க. அந்த கரிக்குலம் நம்ம சமுதாயத்துக்கு சென்று அடையணும். அது சென்றாதான் நம்ம குழந்தைகள் இதை பற்றி தருவாங்க. பாலியல் தான் என்ன, அதுல வர வன்கொடுமைகள் என்ன, எப்படி சக பெண்களை சக மனிதரை நடத்தணும், எப்படி இதுக்கு அவங்க எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி பழகணும், எப்படி அவங்களுடைய பாலியல் பிரச்சனைகள் வருவதை எப்படி சரி செய்யணும். ஏன்னா இந்த இடைப்பட்ட காலம் அடலசன்ட் ஏஜ் தான் வல்னரபிள். இன்னைக்கு உலக அளவுல 2/3 20 to 25% ஆன உலக அளவுல இருக்கவங்க அடலசன்ஸ் தான். கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் 130 மில்லியன் ஆண்கள், 110 பெண்கள் அடலசன்ட் ஏஜ்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம இந்த நிலையில இந்த அடலசன்ட் ஏஜ்ல எல்லா ஹார்மோன் மாற்றங்கள் எல்லாம் வரதான் செய்யுது. கடந்து வருவதற்கான வழிமுறைகள் நம்ம சொல்லிக் கொடுக்கறதே இல்லை. சொல்லிக் கொடுக்காம அவங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஈர்ப்பு, ஒரு ஆப்போசிட் செக்ஸை பார்த்தா ஈர்ப்பு, அதுக்கு நம்ம வழிமுறைகளை சொல்லணும். அந்த சொல்லி புரிய வைத்து அவர்களுக்கு எது கரெக்ட், எது தவறு, இதை எப்படி கடந்து வருவது, எப்படி ஏன்னா எல்லாரும் அந்த நிலையை கடந்தா வர்றாங்க. எல்லாருக்கும் அந்த உணர்வுகள் வரும், ஒரு பாலியல் ஈர்ப்பு வரும். அதனை கடந்து வருவதற்கான வழிமுறைகளை நம்ம சரியான முறையில சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த காம்ப்ரிஹென்சிவ் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன். இதை முக்கியமாக நம்ம கொண்டு வரணும். குடும்பங்கள தாய்மார்கள்ல இருந்து, டீச்சர்ஸ்ல இருந்து, கல்வி நிலைகள்ல இருந்து, கம்யூனிட்டி லெவல்ல இருந்து மற்றும் எல்லா டாக்டர்ஸ், எல்லா ஃபெடரேஷனும் இதைத்தான் நாங்க சொல்றோம். இதனை வலியுறுத்தும் விதமாக தான் இன்னைக்கு நாங்க பல நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த 4 வருஷம் செய்ய போறோம். அதனுடைய ஆரம்பமா தான் இந்த நிலையை நினைக்கிறோம். இதை முக்கியமாக எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நம்ம பாலிசி மேக்கர்ஸ், லா மேக்கர்ஸ், இவங்களாம் நம்ம நிறைய சட்டங்கள் இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டம் நிறைய இருக்கு. ஆனா அதோட என்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப குறைவா இருக்கு. அதோட பிராக்டிகாலிட்டி நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியறதே இல்லை. ஒரு பாக்ஸோ இருக்குன்னு தெரியாதனால 16 வயசுல போய் கல்யாணம் பண்ணி ஜெயிலுக்கு போறாங்க ஒரு பையன். சோ இந்த மாதிரியான பல விதமான சட்டங்கள் நம்ம நாட்டுல ரொம்ப அருமையாக இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஆனா அதை நிலை நிறுத்துறதுக்கான வழிமுறைகள் தான் இல்லைங்கிறதா ரொம்ப கவலை தர விஷயம். இதனை அனைத்து நம்ம சமுதாயத்தை எடுத்துக்கொள்வதற்கு தான் நான் எங்களோட ஃபெடரேஷனும் நிறைய விஷயங்களை இதை முன்னோக்கி வச்சிருக்கோம். இதனுடைய பல கட்டங்களுக்கான தொடக்கம் தான் இந்த நிகழ்வு. இதுல முக்கியமா சார் இதுல வைஸ் பிரசிடண்டா இருக்கிறது ஒரு டைனமிக் போஸ்ட். இதை நல்ல முறையில பண்ணி நாங்க செய்வோம் என்பதை உங்களுக்கு உறுதி சொல்றோம். இதுக்கு உங்களோட மீடியா துணை வந்தது எங்களுக்கு ரொம்ப கிடைத்த ஒரு பெரிய விஷயம். நன்றி. உங்க அனைவருக்கும் வந்தவங்க அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த கல்வி என்பது பள்ளிக்கூடங்கள்லையும், ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ல சொல்லித்தரப்பட வேண்டும். ஆசிரியர்கள் குழந்தைகளை, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒரு டிராபிக் சிக்னல் போல குழந்தைகள் வளர்ச்சியை கண்காணிக்க முடியும். கிரீன் நார்மலா வளர்றாங்க, கியூரியஸா இருப்பாங்க, அதெல்லாம் நார்மல். அடுத்து எல்லோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, சில இதுல பர்சிஸ்டன்டா இருக்காங்க, சில தவறான நடத்தைகள் இருக்கு. மூன்றாவதாக ரெட்ன்றது அவர்கள் ஸ்டூடெண்டா இருந்தா கூட, இப்போ கல்கட்டாவில் நடந்த மாதிரி கல்லூரியில படிக்கிற மாணவர்களே சக மாணவிய பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க, கூட்டு பாலியல் வன்புணர்வு. இது போல அலார்மிங்கான பீப்புளுக்கு தனியான நடவடிக்கைகள், கிரீன், எல்லோ, ரெட், இந்த மாதிரி இதை கண்காணிக்கிறதுக்கு ஆசிரியர்களுக்கும் தெரியணும், பெற்றோர்களுக்கும் தெரியணும், இதை எஜுகேட் பண்ணணும். இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது அரசாங்கங்களும், மத்திய அரசும், இன்ஸ்டிடியூஷன், கல்வி நிறுவனங்களும் கனத்த மௌனம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மௌனம் சரியான விஷயம் அல்ல. இதற்கு பதிலாக அரசாங்கங்களும், இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்கள், மற்ற அமைப்புகளும், பெற்றோர்களுமே குழந்தைகளை எஜுகேட் பண்றதுதான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு மாற்று. அதை நோக்கி நம்ம AOFS கடுமையான முயற்சிகளை, தீவிரமான முயற்சிகளை எடுக்கும். வணக்கம். உங்க கேள்விகளை கிறிஸ்டோபர் கேட்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தா எங்கிட்டையும் கேட்கலாம். இது கவர்மெண்ட் தாங்க பண்ணணும். இன்னைக்கு காம்ப்ரிஹென்சிவ் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் நம்மளோட சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணணும்ன்றது எல்லாரோட ரிக்வெஸ்ட் தான்.
ஆனா இதுக்கு நிறைய ஒரு பெரிய எங்களோட ஃபெடரேஷன், ஃபாக்ஸி ஃபெடரேஷன், கைனக் ஃபெடரேஷன், பீடியாட்ரிக் ஃபெடரேஷன் மற்றும் கம்யூனிட்டி ஹெல்த் ஃபெடரேஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய யூனிட் இதுக்கு செயல்பட்டு இருக்காங்க. இது நிறைய கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனாலும் கவர்மெண்ட் இதை கொண்டு வருவதற்கான வழிமுறை நடக்கல. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட்ல இதுக்கு வந்து ஒரு WHO எடுத்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அந்த பைலட் ப்ராஜெக்ட்ல there have been a very good improvement in the school children. Their acceptability is very good and their understanding is very good. இதன் மூலமா இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் பண்ணாங்க. ஜார்க்கண்ட்ல WHO ஒரு யுனெஸ்கோவும் சேர்ந்து சில யூனிசெஃபும் சேர்ந்து இதை பண்ணாங்க. ஆனா இது வந்து பல விதமான பிரச்சனைகள், முக்கியமா என்னன்னா அது இது என்ன விஷயம் நான் சொல்ல மாட்டேன், பொலிட்டிக்கல் விஷயங்கள் இருக்கலாம். ஒன்னா நம்ம பிள்ளைகளை எஜுகேட் பண்ணாதான் அவங்களுக்கு இந்த பாலியல்ல இருந்து பிரச்சனையில இருந்து விடிவு வரும் அப்படின்றது நம்ம பாலிசி மேக்கர்ஸ் தெரியணும். ஏன்னா இன்னைக்கு உலக அளவுல இப்ப பின்லாந்து, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இதை கொண்டு வந்து இவங்க எல்லாம் நன்மை நினைக்கிறாங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வந்தா செக்ஸ் பண்ணுவாங்க, அதை சொல்லி தர்றீங்கன்றாங்க. தவறு, அப்படியே கிடையாது. வயதுக்கேற்ற அவர்களுடைய கரிக்குலம் அதுல இருக்கு. ஒரு 5 வயசு குழந்தைக்கு இதை பத்தி என்ன தெரியணும், இது உலக அளவுல அவங்க ஆய்வு பண்ணி ஒரு சிலபஸே கொடுத்திருக்காங்க. நம்ம கல்ச்சருக்கு நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாறுதல்களை அதை கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி கொண்டு வந்து அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தோம்னா இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டா இருக்கும். இதுல என்ன தடையா இருக்குன்னா இவங்களுக்கு ஒண்ணு வந்து பாலிசி மேக்கர்ஸ்க்கு இது அக்செப்டபிலிட்டி இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பெரிய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது ஒரே ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டே போட்டாங்க, உடனே அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த டீச்சர்ஸ் குரூப்பை வந்து அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. எங்களுக்கு இதை பத்தி தெரியாது, இதெல்லாம் நாங்க பேச மாட்டோம். சில கல்ச்சர்லி பேக்வர்டா இருக்கிற சில சொசைட்டிஸ் இது அக்செப்டபிலிட்டி அவங்களுக்கு புரிதல் இல்லை. அந்த புரிதலை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுக்கறதா முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து புலிராஜா எய்ட்ஸ் வருதுன்னு சொன்னோம்னா அதுல முக்கியமான பாதிப்பு இருக்கு. அதே மாதிரி பாதிப்பு தான் இதுல வரும் நாளைக்கு. இந்த வயலன்ஸ் அதனாலதான் வந்துட்டு இருக்கு. ரேப், டெத்து, மர்டரு, கொலைகள் எல்லாம் நடக்குது. இதை மாறணும்னா இந்த விஷயங்களை தெளிவா கொண்டு போகணும். அதுக்கு முக்கியமா நம்ம கவர்மெண்ட்ல தான் மெயினா எடுக்கணும். நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்றோம். இதுக்கு பத்தி நல்ல ஒரு கரிக்குலம் இருக்கு. உலக அளவுல நிறைய இடத்துல இதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம கத்துக்கிற விஷயங்கள் பார்த்து அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் நம்மளோட ரீஜனுக்கு ஏற்ற அளவுல அதை மாற்றி கொடுத்தோம்னா கண்டிப்பா இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இதனால இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் வெஸ்டர்ன் கண்ட்ரில நமக்கு வந்து டேட்டிங்லாம் ரொம்ப காமன், ஒரு 15 வயசுல பாலியல் உறவு கொள்றது ரொம்ப காமன். ஆனா இந்த காம்ப்ரிஹென்சிவ் செக்சுவாலிட்டி எஜுகேஷன் வந்த பிறகு ஏஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செக்ஸ் இதுல வந்து 15 இருந்ததுலாம் 18 ஆயிருக்கு. ஒரு 18 இயர்ஸ்ல ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் நிறைய விஷயங்கள்ல பொறுப்புணர்வுகள் வரும். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள தெரியும். எது 18 வயசுல லைசன்ஸ் கொடுக்குறோம் அப்பதான் அவனுக்கு தெரியும் அவங்களுக்கு எது கரெக்ட் எது தப்புன்ற ஜட்ஜ் பண்ற கெப்பாசிட்டியே பிரெயின்லயே வருது. ஒரு அடலசென்டோட பிரெயின்ல வர்ற அவங்களோட அடாப்டபிலிட்டியே வந்து அந்த 18 வயசுல வருது. அதனால 18 வயசுங்கிறது ஒரு மேஜர் ஏஜ்னு கொடுக்குறோம். சோ அந்த வகையில இந்த செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் வந்த பிறகுதான் பல நாடுகள்ல இந்த தெரியாது செய்யற தவறான பாலியல் உறவுகள் மாறி 17 வயது 18 வயசுல முதல் பாலியல் உறவு பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் இதனால வர பின்விளைவுகள் என்ன, இதனால வர பிரச்சனை என்ன அப்படின்றது தெரிஞ்சு அதை செய்யறாங்க. சோ அது நம்ம நாட்டு பிள்ளைங்களுக்கு தெரியாம போயிருது. அவங்களுக்கு தெரியறதுலாம் ஒன்லி இன்டர்நெட், தேவையில்லாத போனோகிராஃபி எல்லாத்தையும் கையில வேற கொடுத்துட்டோம். சோ அதை எப்படி அந்த சைபர் கிரைம், எப்படி இது சாட்டிங், செக்டிங் இதெல்லாம் தெரிஞ்சு அதுல அழிந்து போற அடலசன்ஸ் அதிகம். இந்த நிலை மாறுவதற்கு அவங்களை எஜுகேட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். சரியான வழியில் எஜுகேட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அதுதான் நாங்க சொல்றோம். அது பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹஸ் டு இனிஷியேட். பிகாஸ் நாங்க இதை வந்து சொல்லிட்டே இருக்கும் போது நமக்கு வந்து தெரியும், அட்லீஸ்ட் பொதுமக்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும், அவங்க தேவைன்னு கேட்கணும் இனிமேல். அப்படிதான் நான் நினைக்கிறோம். நம்ம வேணும், எனக்கு இது வேணும். நம்ம இன்னைக்கு ஒரு தெருவில் லைட் இல்லைன்னா நம்ம போய் என்ன பண்ணோம், எனக்கு லைட் வேணும், நம்ம சண்டை போட்டாதான் அந்த லைட் கிடைக்குது. அதே மாதிரி எங்களுக்கு இது தேவைன்னு சொல்லி நம்ம பொதுமக்கள் எல்லாரும் நம்ம கவர்மெண்ட் கொடுத்தா கவர்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க நிறைய ரெடியா தான் இருக்கிறாங்க. ஆனா நிறைய தடைகள் இருக்கிறது சில செக்டர்ஸ்ல இருந்து வர தடையினால கவர்மெண்டால பண்ண முடியல. அதையும் மீறி இதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு பண்றதுதான் முக்கியமான விஷயம். ஆமா, இதற்கான பாடத்திட்டங்கள் ஏஜ் வைஸா கொடுத்திருக்காங்க. ஒண்ணு வந்து இந்தியாவுக்கான புத்தகங்கள் இருக்கு, தயார் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஏஜுக்கு என்ன கொடுக்கணும்னு யுனிசெஃபும் இதற்கான பாடத்திட்டங்கள் இருக்கு. அவங்க வேர்ல்டு வைடா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஏஜ் ரிலேட்டடா எப்படி கொடுக்கணும், ஈவன் இதுலயே கூட இப்ப இதுலயே இருக்கு, எளிமையாக எப்படி இருக்கு, என்னென்ன அருமையான மாடல் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. பல ரிசர்ச், பல விதமான ஆய்வுகளை செஞ்சு, பல விதமான ரீஜனல்ல நிறைய விஷயங்களை செஞ்சுதான் கொடுத்திருக்காங்க. ஒரு உலக அளவுல ஒரு விஷயத்த கொடுக்கறதுன்னா அதை ரொம்ப ரொம்ப ஆய்வு பண்ணி எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து அதை பத்திய ஃபீட்பேக் எடுத்து அதுல இருக்கிற ஒரு கணிப்பை வச்சுதான் அவங்க கொடுப்பாங்க. சும்மா ஜஸ்ட் சொல்றது இல்லை. ஸோ அந்த விதத்துல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல நம்ம சின்ன சின்ன மாறுதல் நம்ம சமுதாய நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற அளவுல நம்ம மாற்றி கொடுத்துருவோம். அவ்வளவுதான். அது ரொம்ப ஈஸி. அது நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸோட நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல.
முதலமைச்சரையோ அல்லது கல்வித்துறை அமைச்சர் பண்ண போறோம், பண்ணுவோம். ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இது சம்பந்தமா. அதே மாதிரி மத்திய அரசுக்கும் கொடுத்துருக்கோம். ஏஓஎஃப்எஸ் சம்பந்தமா பல்வேறு முன்முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். எங்களால பல்வேறு அவுட்ரீச் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோக்ராம் ரெகுலரா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு 140 கோடி மக்கள் தொகை உள்ள ஒரு நாட்டுல வந்து எல்லாரையும் ரீச் பண்றதுன்றது அரசாங்கம் பள்ளிகள் நடத்துறதுனால, கல்லூரிகள் நடத்துறதுனால எளிமையாக இருக்கும். மற்ற முறைகள்ல நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதிகபட்சம் சில லட்சம் சில கோடிகளை போகலாம். 140 கோடி மக்கள் தொகை இருக்கிற ஒரு நாட்டுல மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு தேவைப்படும். அதுக்கு இதை எஜுகேட் பண்ணோம். அதுக்கு மீடியாக்கள் அதே மாதிரி பல்வேறு விதங்களில் இதை அப்ரோச் பண்ண முடியும். உங்களுக்கெல்லாம் தெரியும், மீடியாக்கள்லாம் நாங்கள் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதாவது இன்றைக்கு சமீப காலமாக ஒரு அது பொதுவா ஆபாச படங்கள் அதிகமாகிறது, எல்லார் கையிலையும் வந்துருச்சு. அதே மாதிரி செக்ஸ் எஜுகேஷன் இன்னொரு பக்கம். இந்த ஆபத்தை தவிர்ப்பதற்கான பாலியல் கல்வி இல்லை, கடுமையான சட்டங்கள், கடுமையான தண்டனை இல்லை. இப்போ பெரும்பாலானவங்க இந்த மாதிரி குற்றம் செய்த பிறகு தண்டிக்கப்படுறவர்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கும், தண்டிக்கப்படுவது குறைவு. அதனால இந்த குற்றங்கள் அதிகமாகிட்டு இல்ல இதுல வந்து இல்ல ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஒண்ணு வந்து அவேர்னஸ் அதிகமா இருக்குங்க. இன்னைக்கு வந்து பாக்சோ சட்டம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்தா அந்த குற்றத்தை போய் சொல்லணும் அப்படின்ற தைரியம் வந்திருக்கு. முன்னாடி நிறைய நேரங்கள்ல சொல்றது இல்ல. யாருங்க ஒரு 10 வயசு குழந்தை பாலியல் வன்முறை அவங்க வீட்டுல உள்ளவங்க தான் இருப்பாங்க, சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க, விஷயம் தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க, அந்த வீட்டுக்கு வர்றவங்க தான் இருப்பாங்களே தவிர வேற யாரும் பண்றது இல்லை. சோ இந்த வகையில இந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு, இதுக்கு ஒரு சட்டம் இருக்குன்ற அவேர்னஸ் இன்னைக்கு ரொம்ப அதிகம் இருக்கு. ஏன்னா இப்ப எங்ககிட்ட ஒரு 14 வயசுல ஒரு பிரெக்னன்சி வந்தா நாங்க இமீடியட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லணும். பாக்ஸோல சொல்லணும், எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் நாங்க கைனக் சொல்லணும். அப்போ ஒரு சட்டங்கள் வந்து அப்ப அந்த 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 நிகழ்வை வந்து கண்டிப்பா தெரிவுபடுத்துறது. அதுக்கு பலவிதமான ரொம்ப ரொம்ப அருமையான மாற்றங்கள்லாம் பாஸ்கோ சட்டத்துல இருக்கு. 2012 இல்லாம 2018க்கு மேல அதுல உள்ள ரிஃபைன்ட் ஆக்ட்ஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குது சர்வைவர்ஸ்க்கு. இதுக்கு சட்ட கடுமையான தீர்வு கொடுக்குது. பாஸ்கோ சட்டத்துல 18 வயசு கீழே பிரச்சனைனா அடுத்த நிமிஷம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, 7 வருஷம் தண்டனை. அது அவங்க 2 பேரும் ஒத்து பண்ண கன்சென்ட்டோட பண்ண விஷயமாக இருந்தா கூட சட்டத்துல அதுக்கு பயங்கரமான தண்டனை இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதனால இன்னைக்கு சட்டங்கள்லாம் ரொம்ப அருமையா நம்ம பண்ணிருக்காங்க. விமன் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமனோட சட்டங்கள், பாக்ஸோ மற்றும் பாக்ஷ், ஒரு வேலை பார்க்குற இடத்துல வர செக்ஷுவல் வயலன்ஸ், பாஷ், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சட்டங்கள் எல்லாமே இருக்கான. அந்த சட்டத்தை என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்ல வந்து நிறைய நேரங்கள்ல நம்ம நாட்டுல இருக்கிற உங்களுக்கு தெரிய ஒரு ஹையரார்கி, ரெட்டேபிசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இதுல வருது. இதனை தடை மீறி இதை பண்ண முடியும் அன்றதுனாலதான் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறது வெளியில தெரியுது. முன்னாடி நடக்கிற விஷயங்கள் தெரியறது இல்லை, இப்ப நிறைய விஷயம் தெரியுது. அதை தவிர பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாகிறதுக்கு சைபர் கிரைம் முக்கியம். முக்கியமா வந்து இன்னைக்கு இருக்கிற டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய எக்ஸ்பிளைட்டிங் செக்ஷுவல் அஃபென்சஸ், நிறைய போனோகிராஃபி, இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாத வயதுல அவங்களுக்கு இதை தெரியும் போது ஒரு வயலன்ஸ், அதுல வர ஒரு அப்நார்மல் பிஹேவியர், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. இது ஒரு முக்கியமான காரணம். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது சட்டத்திற்கான அராபிய சட்டங்களை கொண்டு வந்து சரியா இருக்கும். இல்ல அரேபிய சட்டங்கள்லாம் நம்ம நாட்டிலே சட்டம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் இருக்குங்க. நீங்க பாக்ஸோனா அடுத்த 7 வருஷம் வெளியில வரவே முடியாது பையனால. பாக்ஸோ சட்டத்துல அந்த பெண்ணோட போய் சொன்னா அவன் யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி 7 வருஷம் வெளியில வர முடியாது. கடுமையான தண்டனை இருக்கு. அதுவும் விதின் 1 மந்த்துக்குள்ள அவங்க பண்ணணும். சட்டங்கள்லாம் அவங்க வந்து ரொம்ப நாள் தள்ளி போடவே முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம சட்டங்கள். பெண்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, பாலியல் வன்முறைக்கு இருக்கு. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இதுல நடந்துட்டு இருக்கு. அதனால இது வந்து வெளியில வர்றது வந்து நிறைய அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தெரியும். அடுத்தவங்களுக்கு இது ஒரு அலர்ட்டாவும் இருக்கு. இதனால கண்டிப்பா காலகட்டங்கள்ல குறையத்தான் செய்யும். கண்டிப்பா சமீப காலத்துல ஆண்களை தாண்டி பெண்களும் அதிக அளவுல போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டே வராங்க. இதனால நம்ம என்னென்ன பாதிக்கலாம்? ஏன்னா தொடர்ந்து 4 நாள் வந்து பெண்கள் அதிகமா போதைக்கு அடிக்ட். இது வந்து உலக அளவுல வந்து பெண்கள் வந்து ஆணுக்கு இணை அப்படின்றத வந்து நிறைய நேரங்கள்ல தவறான இன்டர்பிரேஷன் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது. அதுல வந்து போதை பழக்கம், மது பழக்கம், இதெல்லாம் வந்து சக ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது நடக்கிறதுங்கிறது ரொம்ப காமனா இருக்கு. ஏன் நான் செய்யக்கூடாதா, நீ செய்யக்கூடாதா,
அப்படின்ற ஒரு கருத்துக்கள் இன்னும் பெண்களிடையே இருக்கு. அந்த ஒரு விஷயம் பிளஸ் இந்த ட்ரக்ஸோட அவைலபிலிட்டி, ட்ரக்ஸோட விஷயங்கள் ரொம்ப அதிகரித்து வருகிறது ஒரு முக்கியமான காரணம். பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கே இதெல்லாம் ரொம்ப கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப கவலைப்படுற விஷயம். இதுக்கு வந்து பல தரப்பட்ட லெவல்ல இதுக்கான காரணங்கள் இருக்கு. இல்ல பெண்கள் இப்படி வர்றாங்கன்னா அது வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், முறைகள் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப மாறுபட்டு வர்றதுனால, வெஸ்டர்னைசேஷன்ல வர சில சேஞ்சஸ்னால இந்த மாதிரி வருது. இது இப்பதான் அவங்க பண்ணுகிறாங்கன்றது இல்லை, இது நிறைய தெரியுது வெளியில, அவ்வளவுதான். குழந்தையின்மை இன்னைக்கு உலக அளவுல 10 to 15% தான். பட் ஆனா டெஃபினட்டா ஆண்கள் குழந்தையின்மை பிரச்சனைகள் அதிகரித்து தான் வருகிறது, பெண்களுக்கும் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற என்விரான்மெண்ட்ல நம்ம சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி, யூஸ் பண்ற எல்லாத்துலயும் கெமிக்கல்ஸ் இருக்கு. இதுல இருக்கிற முக்கியமான ஒன்று வந்து பாபான்னு சொல்ற பாராமினோபினால். இது வந்து செல்ஸ் உடைய RNA DNA பாதிக்குது, எல்லா செல்ஸையும். அதனாலதான் கேன்சர் அதிகமா இருக்கு. எல்லா செல் பாதிப்புகளும் அதிகமாகிதான் பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே. ஏன்னா நிறைய உருவாகிற செல்ஸ் வந்து கருமுட்டைகளும் விந்துக்கணும். இவை பழுதாகிறது இந்த மாதிரியான என்விரான்மெண்டல் பொல்யூஷன், டாக்ஸின்ஸ் இது ரொம்ப அதிகமா இருக்கு. இதனாலதான் இன்னைக்கு வர்ற காலகட்டத்துல ஆண் விந்தணுக்கள் குறைவு. என்னன்னா 1950 நம்ம கண்ட்ரில பண்ண ஒரு ஆய்வுல 10 வருஷத்துல 1% ஸ்பெர்ம் குறையுதுங்கிறாங்க. 1% ஸ்பெர்ம் குறைஞ்சா இன்னொரு 10 வருஷத்துல 15 மில்லியன், 15 வருஷத்துல ஸ்பெர்மே இல்லாம போயிருமோன்ற ஒரு பயம் வந்துருது. சோ இந்த வகையில இந்த சுற்றுப்புற சுகாதார சூழலோட பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால தான் அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஸ்பெர்ம்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, எக் அஃபெக்ட் பண்ணுது. இதனாலதான் இந்த இன்ஃபர்டிலிட்டி ரேட்ஸ் அதிகமாகுது, சிவியாரிட்டி அதிகமாகுது, இள வயதுலயே அவங்க பிரச்சனைகள் அதிகமாகுது. உணவு பழக்கங்கள்லாம் இதுல இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற உணவு பழக்கங்கள், ஜங்க் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட், ப்ரிசர்வ் ஃபுட், கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண ஃபுட், இதுல எல்லாத்துலயுமே கெமிக்கல்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே எல்லா செல்ஸையும் பாதிக்கும். அது நீங்க சாப்பிட்ற குடல்ல இருந்து நம்ம முட்டை, பெண்ணுக்கு முட்டைனா ஆணுக்கு ஸ்பெர்ம், எல்லா ஃபாஸ்ட் க்ரோயிங் செல்ஸையும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பா அதனுடைய ஒரு பதிப்பு தான் குழந்தையுமே, அதுவும் இதனாலதான் அதிகமா இருக்கு. குறிப்பா அந்த சிக்கன், லெகான் அந்த மாதிரியான கோழி வகைகள் வந்து நீர்க்கட்டிகள் உருவாகிறதுக்கெல்லாம் ஒரு காரணமா இருக்கு. அது ஒபிசிட்டி வர்றதுனால நீர்க்கட்டி வருது. இந்த சிக்கன் சாப்பிடறதுனால வருதுல்ல. சிக்கன் சாப்பிட்டு உடம்பு வெயிட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் வரதில்ல, சிக்கன்னால மட்டும் வரதில்ல. சிக்கன்ல சில நேரங்கள்ல சில ஹார்மோன்ஸ் செலுத்துவது ஒரு காரணம் சொல்றாங்க. ஆனா ஒபிசிட்டினால சிக்கன் சாப்பிட்டு உடல் பருமன் குறைவா இருக்கவங்க யாருக்கும் ரொம்ப பெரிய அளவுல பாதிப்பு வரதில்ல. உடல் பருமன் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக்கி அதனால PCOS வருகிறது, குழந்தையுமே பாதிப்பு. சார் நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க. வலைதளங்கள் எந்த அளவுக்கு இது பாதிப்பு இருக்கு, இதை தடுக்கிறதுக்கு உங்களுடைய முயற்சி என்ன சொல்லுங்க. சோஷியல் மீடியா, சோஷியல் மீடியா அது ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. வலைத்தளங்கள் வந்து இன்றைக்கும் விட இன்னைக்கு இந்த எல்லாருடைய கையிலையும் செல்போன் வந்திருக்கு. ஆனால் ஆபாச படங்கள் அப்படின்றது நீங்க பார்க்கவே முடியாது. அது ஒரு நோயாக மருத்துவ உலகில் செக்ஸாலஜியில் சொல்லப்பட்டது. பீப்பிங் டாம்னு சொல்லுவோம், இன்னொருத்தர் உறவு பண்றதை பார்க்கறது. ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே இந்த ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய வயதுன்னு பார்த்தா ஒரு 7வது 8வது படிக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அது கிடைக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்மார்ட் போன் இருந்ததுன்னா அந்த ஸ்கூல்ல அந்த கிளாஸ்ல எல்லாரும் அதை பார்க்க முடியும். அந்த மாதிரி இதை பற்றிய விஷயங்கள் நிறைய ஆபாச படங்கள் பரவி கிடைக்குது. தவறான தகவல்களும் நிறைய இருக்கு. அப்ப இதை மாற்றுவதற்கு ஒரு சரியான தகவல்கள் போகணும். ஆபாச படங்களை நிறுத்துவதுன்றது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாம இருக்கு. அப்போ அதற்கு ஒரு தடுப்பு அப்படின்னா செக்ஸ் எஜுகேஷன் தான். அதற்கான தடுப்பு, இம்யூனிட்டி, அதற்கான தடுப்பூசி அப்படின்னா பாலியல் கல்வியை சரியா கொடுக்கறதா. நம்மளால ஆபாச படங்களை தவிர்க்க முடியாது, இந்த தடுக்க நமக்கு ரைட்ஸ் இல்லை. ஒரு அரசியல்ல ஒரு தவறான பிரதமரை பத்தியும் அந்த மாதிரி பண்ணும்போது உடனடியாக ஸ்டெப் எடுத்து தடுக்கிறாங்க. சோ அதுக்கு மாதிரி இருக்கும்போது இதையை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம், தடுக்க முடியும். பல நாடுகளில் தடுத்திருக்காங்க. ஆனா அது வந்து பொலிட்டிக்கல் முடிவு, அரசாங்கங்கள் அதை முடிவெடுக்கணும். ஈவன் இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் சொன்னா கூட எல்லா அரசாங்கங்களும் அப்படி பண்றது இல்லை. அதனால பல நாடுகளில் தடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பான்மையான நாடுகள் இதை அலோவ் பண்றாங்க. இது வந்து அரசாங்கத்தினுடைய பாலிசி சம்பந்தமா இருக்கிறதுனால மற்றவங்க கையில் அது இல்லை. அதனால அதற்கு தடுப்பு அப்படின்னு பார்த்தா அட்லீஸ்ட் அதை தடுக்கிறதுக்கான பாலியல் கல்வியை அவங்க சரியான முறையில் கற்றுக் கொடுப்பதன் மூலமாக இந்த பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இப்ப காலகட்டத்தில் முதியவர்கள் வந்து சிறு பகுதியை டார்கெட் வைக்கிறாங்க. அதை எப்படி என்ன சொல்ல வரீங்க?
கண்டிப்பாக இந்த பாலியல் ஆபாச படங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு இந்த மாதிரியான பிரச்சனைகளே அதிகமாக்கிக்கிட்டே இருக்கு. இதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இதை தடுப்பதற்கு ஒன்று குழந்தைகளை இளம் அடுத்த தலைமுறையினர் நம்ம எஜுகேட் பண்ணணும், நம்பர் 1. நம்பர் 2, இந்த மாதிரி தவறு பண்றவங்களுக்கு கடுமையான சட்டங்கள், கடுமையான தண்டனைகள், அதையும் நடைமுறைப்படுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஓகே. நன்றி.